குட் மார்னிங் ப்ரோ. ஸோ நம்ம இதில் வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் ஈத்தர்நெட் அப்படிங்கிற அந்த லாஸ்ட்டு கொஸ்டின் வந்து இப்போ பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஸோ இதில் 4 டைப்ஸ் ஆஃப் ஈத்தர்நெட்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் பார்ட்டில். ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், ஜிகாபிட் ஈத்தர்நெட், 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட். ஃபர்ஸ்ட் உள்ளது 10 மெகாபிட் பெர் செகண்ட். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அதோட 10 டைம்ஸ் கூட 100 மெகாபிட் பெர் செகண்ட். ஜிகாபிட்டுங்கிறது அதோட 10 டைம்ஸ் 1 ஜிபி பிட் பெர் செகண்ட். அதில் வந்து அடுத்த 10 ஜிகாபிட்டுங்கிறது ப்ரீவியஸ் 1 ஜிபியோட 10 டைம்ஸு இது டேட்டாவை கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுறோம். ரைட். இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைப் பார்க்க போகிறோம், ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட். ஸோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன், மேக் லேயர் வரும், ஃப்ரேம் ஃபார்மெட் வரும், எல்லாமே. இந்த ஃப்ரேம் ஃபார்மெட்டுங்கிறது 4 டைப் ஆஃப் ஈத்தர்நெட்டுக்கு எல்லாமே காமன் தான். ப்ரீஆம்பிள், எஸ்எஃப்டி, டெஸ்டினேஷன் அட்ரஸ்ஸு, சோர்ஸ் அட்ரஸ்ஸு, லென்த்து, அதாவது எவ்வளோ இது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்னா 10 மெகாபிட் வரைக்கும் நம்ம போகும். இதே வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்னா 100 மெகாபிட்டு. அந்த டேட்டா அண்ட் பேடிங்கில் வந்து அவ்வளோ டேட்டாவை நம்ம அனுப்ப போகிறோம். ஸ்டாண்டர்ட்னா 10 இது. அடுத்ததில் பார்த்திங்கன்னா என்னது 100 இது. அதுதான் அந்த ஒரு டேட்டா தான் அங்கே வந்து மாறும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் வந்து எவ்வளோனா 1500 பைட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அனுப்பலாம். ஸோ அதான் தட் மீன்ஸ் 10 மெகாபிட் அந்த இதில் உனக்கு வந்து சொல்கிறது. ஸோ சிஆர்சிங்கிறது இப்போ ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் இதுதான். எல்லா இதுலேயுமே இதே தான் உனக்கு வந்து இருக்கும். 4 டைப்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் வரும். அந்த டேட்டா சைஸ் மட்டும் தான் உனக்கு வந்து வேரியேஷனில் உனக்கு வந்து வருது. ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இதில் 7 பைட்ஸில் வருது. எஸ்எஃப்டிங்கிறது ஸ்டார்ட் ஃப்ரேம் டெலிமிட்டர் எப்பயும் கொடுப்போம், ஃப்ரேம் எண்டிங் ஸ்டார்டிங் சொல்லிட்டு. அப்புறம் டெஸ்டினேஷன் அட்ரஸ், சோர்ஸ் அட்ரஸ்ஸு, லென்த்தோட டைப் எவ்வளோ டேட்டா அனுப்ப போகிறோங்கிறத அந்த 2 பைட்ஸில் சொல்லிடுது. அப்புறம் டேட்டா ஒரிஜினல் டேட்டாவை அந்த டேட்டா அண்ட் பேடிங் அந்த இதில் அனுப்புகிறேன். ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டை 1500 பைட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அனுப்பலாம். சிஆர்சி, செக்ஸம் எதுனாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க இது யூஸ் பண்ணது சிஆர்சி, சைக்ளிக் ரிடன்டன்சி செக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் இது ஃப்ரேமோட அந்த ஸ்ட்ரக்சர். ஃப்ரேமோட லென்த்து அதே இது டயக்ராமில் உனக்கு டெஸ்டினேஷன், சோர்ஸ் அட்ரஸ், டேட்டா பேடிங், சிஆர்சிங்கிறது மேலே சொன்ன அந்த இதை வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லாம் உனக்கு காட்டியிருக்கான். மினிமம் 64 பைட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 1518 பைட்ஸ் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் நம்ம ஒரு ஃப்ரேமில் நம்ம வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிறோம். இதில் வந்து சிஎஸ்எம்ஏசிடி அப்படிங்கிறது கொலிஷன் டிடெக்ஷன். ஏன்னா நீங்கள் டோபாலஜியில் எந்த டோபாலஜியில் அனுப்பிச்சாலும் நம்ம டேட்டா ஃப்ரேம் அனுப்பும்போது ஒவ்வொரு நோடுமே அனுப்பும். அதனால் இது வந்து கொலிஷன் டிடெக்ஷன் ஆகிடுச்சுன்னா திருப்பி அந்த ஃப்ரேமை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ இதை வந்து சிஎஸ்எம்ஏசிடிங்கிறது அந்த மேக் லேயரில் அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் கொலிஷன் டிடெக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஈத்தர்நெட்டுக்குமே அது வந்து வரும் சிஎஸ்எம்ஏன்ட்டு. ஸோ அட்ரஸிங்கிறது என்னென்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும், அது வந்து யூனிக் அட்ரஸ்ஸு. ஸோ நம்ம எந்த ஈத்தர்நெட் போடுறோமோ அதோட அந்த யூனிக் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் அட்ரஸ் தான். அந்த என்ஐசி கார்டோட அட்ரஸ் வந்து யூனிக் அட்ரஸ். அது வந்து எத்தனை இதில் கூட 6 பைட்ஸில் அந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ஃப்ரேமில் அனுப்பும்போது சோர்ஸ் அட்ரஸில் வந்து இந்த யூனிக் அட்ரஸை கொடுத்துருந்தோம். டெஸ்டினேஷன் அட்ரஸில் எந்த நோடோ அதோட யூனிக் அட்ரஸை அந்த ஈத்தர்நெட் என்ஐசி அட்ரஸை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் பார்த்தோம்னா சோர்ஸ் அட்ரஸ் வந்து என்றைக்குமே யூனிக் காஸ்ட் தான். ஏன்னா ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் நம்ம வந்து அனுப்ப முடியும். அதனால் சோர்ஸ் அட்ரஸுங்கிறது யூனிக் காஸ்ட். டெஸ்டினேஷன் வந்து நம்ம ஒரு நோடுக்கும் அனுப்பலாம், மோர் தென் 1 நோடுக்கு நம்ம அனுப்பலாம். ஸோ அதனால தான் அதை வந்து மல்டி காஸ்ட் அண்டு ப்ராட்காஸ்ட்டு அப்படிங்கிறத உனக்கு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து யூனிக் காஸ்ட்டுங்கிறது சோர்ஸ் அட்ரஸில் வந்து யூனிக் காஸ்ட்டு தான். டெஸ்டினேஷன் அட்ரஸ் மேபி யூனிக் காஸ்ட்டாகவும் இருக்கலாம், மல்டி காஸ்ட்டாகவும் இருக்கலாம். இது யூனிக் காஸ்ட்டாக மல்டி காஸ்ட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த அட்ரஸில் வந்து பிட்டு வந்து ஃபஸ்ட்டு பிட்டு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து 0ன்னு இருந்தால் அது யூனிக் காஸ்ட்டு. 0க்கு பதிலாக 1ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது மல்டி காஸ்ட்டுன்னு சொல்லி உனக்கு வந்து இது போயிடும். ஸோ அதான் உனக்கு சொல்கிறான் ப்ராடு யூனிக் காஸ்ட்டான்ட்டு மல்டி காஸ்ட்டுன்ட்டு. இதெல்லாம் இல்லை தான். இதுதான் இப்போ அந்த இதில் வந்து அதோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து விட்டுடலாம், எக்ஸாம்பிள்ஸ் தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா இந்த ஒவ்வொரு ஈத்தர்நெட்லேயுமே நிறைய டைப்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் என்னென்ன டைப்ஸ்னால் எதனால் அந்த டைப்ஸ் புரியுதுன்னா, கோஆக்சிலில் போடலாம், இல்லை ட்விஸ்டட் பேரில் போடலாம், ஃபைபர் ஆப்டிக்கில் போட்டிருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் எல்லாமே 10 மெகாபிட் பெர் செகண்ட் தான் அனுப்பும். இந்த ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் 4 டைப், 10/5, 10/2, 10/T, 10/F. இந்த 10ங்கிறது 10 மெகாபிட் பெர் செகண்டுன்னு அர்த்தம். 5ங்கிறது வந்து அதோட கேபிள் வந்து 500 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து அந்த லேண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்துக்கலாம் டோபாலஜி. 10/2 அப்படிங்கிறது 10 மெகாபிட் பெர் செகண்டு. 2ங்கிறது 200 மீட்டர்,
அது வரைக்கும் தான் அதோட சைஸ் வந்து போக முடியும். இப்போ கோஆக்சியல் கேபிள் வந்து தின் கேபிள் போட்டிங்கன்னா 200 மீட்டர் வரைக்கும் தான் அதோட டேட்டா வந்து சென்ட் ஆகும். ஆஃப்டர் 200க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா சென்டிங் ஆகாது. அப்போ அந்த இடத்துல ஒரு ரிப்பீட்டர் போட்டாகணும். அதே போல் இங்கே திக் கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணோம்னா 500 மீட்டர் வரைக்கும் அது வந்து அந்த ஃப்ரேம் சென்ட் ஆயிரும். ஆஃப்டர் 500 மீட்டருக்கு அப்புறம் உள்ள நோடுக்கு வந்து அந்த டேட்டா சென்ட் ஆகாது. அப்போ அந்த இடத்துல ஒரு ரிப்பீட்டர் போட்டாகணும். இப்போ ஸ்டார் யூடிபி டீங்கிறது என்னது அன்சீல்டு ட்விஸ்டட் பேர். 10/Fங்கிறது ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இப்போ ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் உள்ள 4 டைப்பு. எல்லாமே 10 மெகாபிட் பெர் செகண்ட் தான். அந்த டைப் எதனால் புரியுதுன்னா அந்த கோஆக்சியல் அன்சீல்டு ட்விஸ்டட் பேர் ஃபைபர் இதை வச்சு தான் மாறுது. ஸோ இதை கீழே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டேப்லர் காலத்தில் பின்னாடி வேறு கொடுத்துருக்கோம். அந்த டேப்லர் காலத்தை நீ எழுதினாலே போதும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேப்லர் காலம் மொத்தமாக கொடுத்துருப்போம். 10/5, 10/2, 10/3, 10/5. இது வந்து 500 மீட்டர் வரைக்கும் அனுப்பலாம். இது 182ங்கிறது 200, மேக்ஸிமம் 185ன்னு கொடுத்துருக்கான். 10/T ட்விஸ்டட் சீல்டு வந்து 100 மீட்டர் வரைக்கும் தான் போகும். ஃபைபர் ஆப்டிக்கை யூஸ் பண்ணோம்னா 2000 மீட்டர் வரைக்கும் போகலாம். என்கோடிங் வந்து எல்லாத்துலேயுமே மான்செஸ்டர் என்கோடிங் வந்து ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. இதில் யூஸ் பண்ணுற மெத்தடு வந்து மான்செஸ்டர் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்டு ஈத்தர்நெட்டு சொன்னோம்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை எழுதுகிறோம். அப்புறம் அதில் உள்ள டைப் இந்த 4 டைப்பு சொல்லிவிட்டு இந்த டேப்லர் காலத்தை நம்ம கொடுத்தாலே நமக்கு வந்து போதும். அடுத்தது வந்து மீதி உள்ள 3 இது இருக்குது. 100 மெகாபிட் இருக்குது, அப்போ ஜிகாபிட் இருக்குது, 10 ஜிகாபிட். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. இப்போ நம்ம எல்லா ஸ்ட்ரக்சர்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஹப்பு தான் யூஸ் பண்ணியிருப்போம். லேண்டில் இந்த ஒரு ஹப்பில் வந்து எல்லா இதுவுமே என்னது கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஹப்பில் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸில் இருக்கும். எல்லா இதுவுமே ஆஃப் டியூப்ளெக்ஸில் தான் சென்டிங் ஆகுது. இப்போ அதில் சம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இப்போ நீ 12 நோடு வச்சுருக்கிற, அப்போ ஒரு நோடுலேருந்து நீ அனுப்பிச்சேன்னா 12 நோடுக்குமே அந்த டேட்டா சென்ட் ஆகுதுனால ஒவ்வொரு நோடும் டேட்டா சென்ட் பண்ணும்போது கொலிஷன் வந்து டிடெக்ஷன் ஆகும். ஸோ டேட்டா ஃப்ரேம் வந்து என்னது கொலிஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து டிடெக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. CSMACDன்ட்டு இது ஆஃப் டியூப்ளெக்ஸில். பட் அந்த ஹப்பில் மாட்டுறதுக்கு பதிலாக நம்ம பிரிட்ஜில் மாட்டணும்னு வச்சுக்கோங்க. பிரிட்ஜுனால் நம்ம பாலம் சொல்கிறோம். இந்த சைடில் உள்ளதை அந்த சைடு உள்ளதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே மீனிங்கில் தான் இப்போ 12 வந்து 6 டிவிஷன் பண்ணி நடுவில் ஒரு ஹப்புக்கு பதிலாக பிரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து கொலிஷன் டிடெக்ஷன் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸி, கம்மியாகும். பிரிட்ஜை காட்டிலும் ஸ்விட்சுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ரிங் ரோடெலாம் பார்த்தோம்னா மோர் தென் 2 பிரிட்ஜஸ் வந்து அதில் கனெக்ட் ஆகும். இங்கிட்டு லெஃப்ட்டில் போகிற கார் அது பாட்டு போகும், ரைட்டில் போகிறது போகும், மிடில் உள்ளது மட்டும் மாறி மாறி இப்போ நம்மளுடைய எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எல்லாமே டிடெக்ஷன் கொலிஷன் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். இது மோர் தென் 1 பிரிட்ஜ். அப்போ பிரிட்ஜுங்கிறது பெட்டர் தென் ஹப்பு. ஹப்பில் வந்து கொலிஷன் ஆகும். அந்த கொலிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோர் பிரிட்ஜ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஸ்விட்ச்சு. ஸோ இதுதான் இப்போ வந்தது. அப்போ ஸ்டாண்டர்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரோம். இப்போ பிரிட்ஜு ஸ்விட்ச்லலாம் பார்த்தோன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆஃப் டியூப்ளெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதான் உனக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 12 கம்ப்யூட்டர்ஸ் உனக்கு இருக்குது வித்தவுட் பிரிட்ஜ். இது வந்து இப்போ ஹப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணும்போது ஆறாக மாறிடுச்சுன்னா நம்ம செப்பரேட் பண்ணும்போது கொலிஷன் வந்து ஆகாது. ஸோ இதே இது நிறையா பிரிட்ஜ் டிவிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொலிஷனை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஹப்புக்கு பதிலாக ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக ஸ்விட்ச் போட்டோன்னா இன்னும் மோர் நம்பர் ஆஃப் கொலிஷனை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்விட்சுங்கிறது ஏகப்பட்ட பிரிட்ஜை வந்து கனெக்ட் பண்ணுறது. பட் இந்த ஸ்விட்சு பிரிட்ஜில் எல்லாமே ஃபுல் டியூப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆஃப் டியூப்ளெக்ஸில் பண்ணுறது ஃபுல்லாகவே கொலிஷன் ஆகும். 10/5, 10/2 இதெல்லாம் எல்லாமே வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ். அப்போ ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கு வந்து நம்ம எதை தான் யூஸ் பண்ணால் 10/T அண்ட் 10/F அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஃபுல் டியூப்ளெக்ஸில். அந்த ஃபுல் டியூப்ளெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரிட்ஜு ஹப்புக்கு பதிலாக பிரிட்ஜ் ஆர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது அதில் நோ நீட் ஃபார் CSMACD கொலிஷன் டிடெக்ஷனே ஆகாது. ஆனால் ஆஃப் டியூப்ளெக்ஸில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், மேக் லேயர் வந்து CSMACD மூலமாக கொலிஷன் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஃப்ரேமை வந்து என்ன பண்ணணும், ரீசெண்ட் பண்ணணும். பட் ஹியர் பிரிட்ஜ் அண்டு ஸ்விட்சில் வந்து தேர் இஸ் நோ நீட் ஃபார் CSMACD. ஏன்னா எல்லாமே இது வந்து எனக்கு ஃபுல் டியூப்ளெக்ஸில் சென்டிங் ஆகிறது. ஸோ இது வந்து ஊடால அந்த கான்செப்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் ஹப்பில் யூஸ் பண்ணும்போது ஆஃப் டியூப்ளெக்ஸில் இருக்கும், கொலிஷன் டிடெக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதே இது ஃபுல் டியூப்ளெக்ஸில் நம்ம போயிட்டோம்னா பிரிட்ஜ் ஆர் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணேன்னா அதில் வந்து கொலிஷன் டிடெக்ஷன் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த ஒரு கொலிஷனுமே ஆகாதுங்கிறான். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் சொல்லியாச்சு. இப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். இந்த ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில் என்னெல்லாம் சொன்னோமோ அதே தான் அப்படியே வரும்.
அங்கே 10 மெகாபிட்டுக்கு பதிலாக நீ என்ன பண்ண போகிறீங்க 100 மெகாபிட்னு சொல்ல போகிற. அதே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான், எல்லாமே அதே தான். அதில் ஒரு 4 டைப் எப்படி கோஆக்சல் கேபிள், ஃபைபர் ஆப்டில் இருக்கும், இதுலேயும் அதில் ஒரு 4 டைப் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டுக்குரிய அதே பாயிண்ட் தான், அதே 48 பிட் அட்ரஸு, அதே சேம் ஃப்ரேம் ஃபார்மெட்டு, மினிமம் மேக்ஸிமம் லென்த் எல்லாமே அதே தான். பட் அப்கிரேட் டேட்டா ரேட் மட்டும் அங்கே வந்து 10 மெகாபிட்டு, இங்கே 100 மெகாபிட். அதே மைக் லேயர் அதே இதுதான், எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் லேயர். டோபாலஜியில் வந்து என்னது அங்கே ஹப்பு யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்விட்ச் ஆறு பிரிட்ஜு தான். ஸோ அது எல்லாமே என்னது ஃபுல் டிப்ளெக்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிஎஸ்எம்ஏசிடி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து அங்கே 4 டைப் வந்தோம் ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட்டில், எல்லாமே 10 மெகாபிட் பெர் செகண்ட். இங்கே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் 3 டைப், 100 பேஸ் டிஎக்ஸு, 100 பேஸ் எஃப்எக்ஸு, 100 பேஸ் T4. இந்த மூணுமே 100ங்கிறது 100 மெகாபிட் பெர் செகண்ட். அங்கே வந்து 10ன்னு பார்த்தோம், 10 பேஸ் 5, 10 பேஸ் 2. இங்கே 100 பேஸ் எல்லாமே 100 பேஸ், ஏன்னா 100 மெகாபிட் பெர் செகண்ட். அந்த டிஎக்ஸ் எஃப்எக்ஸ் T4ங்கிறது இது அன்சில்டு ட்விஸ்டட் பேராக இருந்தால் 100 டிஎக்ஸு, 2 ஒயர் ஃபைபராக இருந்தால் எஃப்எக்ஸு, கேட்டகரி 3யில் உள்ள அன்சில்டு ட்விஸ்டட் பேராக இருந்தால் T4, அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிவிட்டு நேராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். அதே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மேக் எல்லாமே அதே தான் வரும். கடைசி ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்போம், அதை நீ எழுதினாலே போதும். 100 பேஸ் டிஎக்ஸு, 100 பேஸ் எஃப்எக்ஸு, 100 பேஸ் T4. இது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் அதோட கம்பேரிசன். இந்த அப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா என்ன, அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இதில் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுறோம், ஃபுல் டிப்ளெக்ஸு. ஸோ சிஎஸ்எம்ஏசிடிக்கு இங்கே வேலை இல்லை, கொலிஷன் வந்து ஆகாது. இதில் உள்ள 3 டைப் வந்து 100 பேஸ் டிஎக்ஸ், 100 பேஸ் எஃப்எக்ஸு, 100 பேஸ் T4. இந்த டேப்லெட் காலத்தை எழுதிரு. ஸோ அடுத்த தேர்ட் டைப் வந்து ஜிகாபிட் ஈத்தர்நெட். அதே 5 பாயிண்ட் தான், 10 மெகாபிட்டு 100 மெகாபிட் போட்ட இடத்துல 1 ஜிகாபிட் பெர் செகண்ட் போட்டுரு. ஸோ அதே மேக் லேயர் எல்லாமே வரும், இதுலேயே எல்லாமே சுவிட்ச் தான் வரும். ஏன்னா ஆஃப் டிப்ளெக்ஸ் யூஸ் பண்ணேன்னா என்ன ஆயிரும், சிஎஸ்எம்ஏசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபுல் டிப்ளெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா சிஎஸ்எம்ஏசிடி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லாமே சுவிட்சில் தான் உனக்கு வந்து இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்டார் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச்சு, மல்டி 2 ஸ்டார் ஸ்விட்ச்சு, ஹைப்ரிட் எல்லாமே ஸ்விட்சில் உனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதில் வர டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா 4 டைப், 1000 பேஸ் எஸ்எக்ஸு, 1000 பேஸ் எல்எக்ஸு, 1000 பேஸ் சிஎக்ஸு, 1000 பேஸ் T. இதில் ஏன் 1000 கொடுக்குறான்னா இது ஜிகாபிட். ஸோ முதல்ல உள்ளது 10 பேஸு ஸ்டாண்டர்டுக்கு, அடுத்து உள்ளதுக்கு வந்து ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணால் 100 பேஸ்ன்னு சொன்னோம். இப்போ ஜிகாபிட்டுனால 1000 பேஸ் எஸ்எக்ஸு, எல்எக்ஸு, சிஎக்ஸு, T. இந்த எஸ்எக்ஸு, எல்எக்ஸ், சிஎக்ஸ், Tலாம் அந்த டைப் ஆஃப் வயரை பொறுத்து வருது. 2 ஒயரு, இது வந்து 2 ஒயர் லாங் வேவ் ஃபைபர், அங்கே 2 ஒயர் காப்பர், அங்கே 4 ஒயர் யூடிபி. ஸோ இதோட கம்பேரிசன் உனக்கு எக்ஸ்பிளைன், அதே ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதே தான் வரும் மற்றதுக்கெலாம். அந்த டேப்லருக்கெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கான். அந்த கம்பேரிசன், நம்பர் ஆஃப் ஒயர் என்ன, மேக்ஸிமம் லென்த் என்ன, எவ்வளோ மீட்டர்ஸில் நம்ம வந்து வரைக்கும் இதை வந்து சென்ட் பண்ணலாம், அதை ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துக்கிட வேண்டியதான். லாஸ்ட் டைப் வந்து 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட். அதே 6 பாயிண்ட் எழுதுகிறேன். 10 மெகாபிட் பெர் செகண்ட், 100 மெகாபிட் செகண்ட் பதிலாக 10 ஜிகாபிட் பெர் செகண்ட் நம்ம வந்து கொடுத்துட போகிறோம். அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே முடிச்சா பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் அதே மாதிரி காப்பி ஆகிறதுனால இதை அப்படியே விட்டுட்டான். ஸோ இதில் வந்து சிஎஸ்எம்ஏசிடி வந்து ஆஃப் டிப்ளெக்ஸ்னால் சிஎஸ்எம்ஏசிடி வரும், ஃபுல் டிப்ளெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தெர் இஸ் நோ சிஎஸ்எம்ஏசிடி. ஸோ இதில் வந்து 3 டைப்பு, 10G பேஸ் எஸ், 10G பேஸ் எல், 10G பேஸ் இ. ஏன்னா ஸ்டாண்டர்டுக்கு வந்து 10 பேஸ் 5ன்னு கொடுத்தோம். இது 10 ஜிகாபிட்னால 10G பேஸ் எஸ், 10G பேஸ் எல், 10G பேஸ் இ. ஸோ இது 300 மீட்டர், 10 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் இப்போ டைப்ஸ் ஆஃப் வந்து ஈத்தர்நெட்டு, ஸ்டாண்டர்ட், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டு, ஜிகாபிட் ஈத்தர்நெட்டு, 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட். எல்லாத்துக்குமே ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அதே தான். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே மாறாது, ஒன்லி அந்த டேட்டா ரேட் மட்டும்தான் மாறும். ஸ்டாண்டர்டுக்கு 10, அடுத்து ஃபாஸ்ட்டுக்கு வந்து 100 மெகாபிட்டு, ஜிகாபிட்டுக்கு வந்து 1000 இது சொல்கிறோம். அப்புறம் 10 ஜிகாபிட்டுக்கு 10 GB அந்த இதை மட்டும் கொடுத்துருவோம். மற்றபடி எல்லாமே இதில் எல்லாமே ஆஃப் டிப்ளெக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஃபுல்லாக என்னது கொலிஷன் ஆயிரும். சிஎஸ்எம்ஏசிடி வந்து மேக் லேயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லை ஃபுல் டிப்ளெக்ஸ் பண்ணும்போது அந்த இது தேவைப்படாது. ஃபுல் டிப்ளெக்ஸ்னு சொல்லும்போது நம்ம எதர் பிரிட்ஜு ஆர் ஸ்விட்ச்சு தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும் ஹப்புக்கு பதிலாக. ஆனால் பிரிட்ஜு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்விட்ச் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப மோர் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டைப் பார்த்தோம். ஸ்டாண்டர்டில் 4 டைப் பார்த்தோம், அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் 3, அப்புறம் இதில் ஒரு 3, லாஸ்ட்டாக 4, அப்புறம் லாஸ்ட் 10 ஜிகாபிட்டில் ஒரு 3. ஸோ இதான் இப்போ இது முக்கியமான பிக் கொஸ்டினில் கேட்பான். டைப்ஸ் ஆஃப் ஈத்தர்நெட் சொல்லி கேட்போம். அப்படின்னா 4யுமே நம்ம வந்து எழுதாகணும்.
ஏதாச்சும் ஒன்றை மட்டும் தனியாக கேட்டானா 5 மார்க்கில் வந்து உனக்கு பார்ப்போம். ஓகேப்பா, இதோட நமக்கு 4th யூனிட்டு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூப்பா.